Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains point of view current affairs articles பார்த்துட்டே வரோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குன்ற பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே சூரியோதய புரட்சி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் சரிங்களா. சூரியோதய திட்டம் அப்படின்னா ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ அந்த ரூஃப் டாப் ஹவுஸ் ஹோல்டில் ரூஃப் டாப் சோலார் பேனல்ஸ் வைக்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான அப்ஜெக்டிவாக இருக்குது சரிங்களா. ஸோ அந்த அளவில் பார்க்குறப்போ இந்தியாவோட அந்த சோலார் உற்பத்தி திறன் அப்படிங்கிறது எவ்வளோ இருக்குது, உலக அளவில் நம்ம எத்தனாவது இடத்துல இருக்கோம், இந்த சோலார் எனர்ஜிக்கான டார்கெட்ஸ் என்ன, இதனுடைய பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இப்போதைக்கு கரண்ட் இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டி அப்படிங்கிறத சொல்கிறோம். அது எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம்னா 70 ஜிகாவாட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்தியா வந்து உலகத்திலே 4வது பெரிய நாடாக இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் சோலார் பவர் ஜெனரேஷனில். ஓகேங்களா. ஸோ ஃபோர்த் பிளேஸில் நம்ம இருக்கோம். 2030க்குள் 280 ஜிகாவாட் சூரிய மின்சக்தி தயாரிப்பது என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஸோ 280 ஜிகாவாட்ஸ் ஆஃப் சோலார் பவரை நம்ம 2030க்குள்ளே பண்ணணும். ஸோ இப்போ எவ்வளோ பண்ணியிருக்கோம் அப்படின்னா 70 ஜிகாவாட் வரைக்கும் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி நம்மளோட இந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறது க்ரூட் ஆயில் டிபெண்டன்சி அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது சரிங்களா. க்ரூட் ஆயிலை டிபெண்ட் பண்ணி அதிகமாக இருக்கும், நிலக்கரியை டிபெண்ட் பண்ணி அதிகமாக இருக்கும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு பார்க்குறப்போ நம்ம வெஹிக்கிளை டிரைவ் பண்ணுறதுக்காக இருந்தாலும் சரி, எலக்ட்ரிசிட்டிக்காக இருந்தாலும் சரி, இந்த க்ரூட் ஆயில் அந்த நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட எக்கானமி அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா இந்தியாவோட அந்த ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் கன்சப்ஷன் அப்படிங்கிறது 100 to 120 யூனிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நிதியமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை அனௌன்ஸ் பண்றப்போ இந்த திட்டத்தின் மூலமா ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜ் ஹவுஸ் ஹோல்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா 300 யூனிட்ஸ் வரைக்கும் இந்த சோலார் பேனல்ஸை யூஸ் பண்ணி மின்சாரம் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்த்தோம்னா யாரெல்லாம் ஆவரேஜாக ஒரு சராசரியாக 300 யூனிட்டுக்கு கீழே மின்சாரம் தயாரிக்கிறாங்களோ அந்த மாதிரியான வீடுகள் எல்லாமே எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்தியாவோட ஆவரேஜ் கன்சப்ஷன் அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் 100லேருந்து 120 யூனிட் அப்படிங்கிறது. இதை எடுத்து சராசரியாக எடுத்து பார்த்தோம், ஒரு பெர்சன்டேஜில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அரௌண்ட் 85% ஆஃப் இந்தியன் ஹவுஸ் ஹோல்ட், இந்தியாவில் இருக்கக்கூடிய 85% வீடுகள் 100லேருந்து அந்த 120 யூனிட்குள்ள தான் மின்சாரம் அப்படிங்கறத பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா அப்படிங்கிறது 300 யூனிட்டா இருக்கனால இந்த மாதிரி 100லேருந்து 120 யூனிட் இருக்கக்கூடிய வீடுகள் எடுத்தோம் அப்படின்னா சராசரியா இந்த திட்டம் 85% இந்திய வீடுகளை கவர் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம இந்த ஒரு டேட்டால இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது சரிங்களா. ஸோ 85% ஆஃப் ஹவுஸ் ஹோல்டில் மொட்டை மாடியில் இந்த சோலார் பேனல் ரூஃப் டாப் சோலார் பேனல் அப்படிங்கிறது வச்சுட்டோம் அப்படின்னா அதுல இருந்து எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் அப்படிங்கிறது வர ஆரம்பிச்சிடும். ஸோ இதனுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ரூஃப் டாப் சோலார் பேனல் அப்படிங்கிறத நம்ம மாடியில் வச்சுட்டோம், அது ஒரு செட்டாக எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது இல்லையா. ஸோ அதை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு மேக்ஸிமம் ஒரு 100 யூனிட் ஜென்ரேட் பண்ணால் கூட அது இந்தியாவுக்கு லாபமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கவர்மெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சரி நிறைய இடத்துல 100 யூனிட்டுக்கு கம்மியாக அப் டு 100 யூனிட் வரைக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. 100லேருந்து 200 யூனிட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு ரொம்ப கம்மியாக 2 ரூபா 3 ரூபா அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்காங்க சரிங்களா. ஸோ இதுக்கு மானியம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் சேர்ந்து தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்க நம்ம சோலார் பேனலை கொண்டு வந்து அதன் மூலியமா அந்த வீட்டுக்கு தேவையான அந்த எனர்ஜி அந்த எலக்ட்ரிசிட்டியை சோலார் பேனல் மூலியமா நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அதுவே ஜெனரேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா இந்த 100 யூனிட்டுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மானியம் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கு மிச்சமாகும் சரிங்களா. ஸோ அதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா எனர்ஜி செக்டார்ல வேற இடத்துல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு இருக்கு இந்த திட்டத்துக்குள்ள. ஸோ நிதியமைச்சர் அவர்கள் இந்த திட்டத்தை பத்தி சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஓவர் வியூவா பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி சூரியோதயா திட்டம் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ 300 யூனிட் யாரெல்லாம் கம்மியா 300 யூனிட்டுக்கும் குறைவா யூஸ் பண்ற எல்லா ஹவுஸ் ஹோல்டுக்கும் எல்லா வீடுகளும் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ ஒரு சோலார் பேனலை மொட்டை மாடியில் வைக்க போறாங்க. அதுக்கு அரசாங்கமே முழு செலவையும் ஏற்றுக்க போறாங்க. 60% சென்ட்ரல் கவர்மெண்ட், மீதி 40% பவர் செக்டார் கம்பெனிஸ். ஓகேங்களா. ஸோ மத்திய அளவில் இருக்கக்கூடிய அந்த பவர் எனர்ஜி உற்பத்தி பண்ணக்கூடிய நிறுவனங்கள், எக்ஸாம்பிளுக்கு NTPC அந்த மாதிரியான நிறுவனங்கள் மீதி 40% எடுத்துக்க போறாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய 85% வீடுகளை கவர் பண்ண போறாங்க. இதன் மூலமா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது நிறைய வரப்போகுது. இவங்க ஜென்ரேட் பண்ணக்கூடிய எலக்ட்ரிசிட்டி இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு இருக்காங்க,
ஸோ அவங்களுக்கு 100 யூனிட் எலக்ட்ரிசிட்டி தான் தேவைப்படுது. ஆனால் அவங்களோட சோலார் பேனல் அப்படிங்கிறது 150 யூனிட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா மீதி இருக்கக்கூடிய இந்த 50 யூனிட்டை அவங்க திருப்பி அந்த பவர் ஜென்ரேஷன் கம்பெனிக்கே வித்தரலாம். சரிங்களா? ஸோ இதன் மூலியமா நமக்கு நிறைய காசு சேவ் ஆகுது, மக்களுக்கும் நிறைய காசு சேவ் ஆகுது. அதே மாதிரி 150 யூனிட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டியை ரெனியூவபிள் எனர்ஜியாக பண்ணுறனால அவங்களுக்கு அந்த வருஷத்துக்கு 15,000 18,000 வரைக்கும் மிச்சமாகுது அப்படிங்கிற தகவல் எல்லாமே நமக்கு நிதியமைச்சர் அவர்கள் அந்த ஒரு பட்ஜெட் பிரசன்டேஷன் அப்போ சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த திட்டமாக இருக்குது. இதனுடைய அட்வான்டேஜ் அப்படிங்கிறது முக்கியமாக இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இதோட அட்வான்டேஜில் நமக்கு அந்த 100 யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 100லேருந்து 200 யூனிட் வரைக்கும் 2 ரூபா 3 ரூபான்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கு அரசாங்கத்துக்கு நிறைய காசு செலவாகுது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி மானியங்கள் கொடுத்து எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கறதுக்கு பதிலாக இவங்க கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி 100 யூனிட்டுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கு பதிலாக 100 யூனிட்டுக்கு காசை வாங்கிட்டு அந்த 100 யூனிட்டை சோலார் பவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம், இல்லை மற்ற எனர்ஜி மேலே இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை இந்த ஒரு ஆர்டிக்கலில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம 100 யூனிட்டுக்கு மானியம் தரதுக்கு பதிலாக அந்த 100 யூனிட்டுக்கு காசு அந்த விஷயத்தை நம்ம சோலாரில் இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாமே அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு திட்டமாக தான் இந்த திட்டமும் இருக்குது. 100 யூனிட் காசு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம அந்த 100 யூனிட்டுக்கு தேவையான சோலார் பவர் மேலே மானியம் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம இதிலிருந்து ரஃபா புரிஞ்சுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. ஸோ இதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறதா முக்கியமா இருக்கு. அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் சக்சஸ் ஆச்சு அப்படின்னா இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது புரட்சிகரமான திட்டமாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்த ஆர்டிகல்குள்ள போயிடலாம். போக்குவரத்து நெரிசல் நகரங்கள் பெங்களூரு 6வது இடம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெதர்லாண்டோட கேபிட்டல் ஆம்ஸ்டர்டாமை வந்து தலைமையிடமாக கொண்டிருக்க இந்த டாம் அப்படிங்கிற இந்த நிறுவனம் தான் இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் உலகத்திலேயே அதிக போக்குவரத்து நெரிசல் கொண்ட நகரமாக எது இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா லண்டன் சிட்டி தான் இருக்குது. ஓகேங்களா? பிரிட்டனோட கேபிட்டல் லண்டன் ஃபர்ஸ்ட் பிளேஸில், அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அயர்லாண்டோட கேபிட்டல் டப்ளின் செகண்ட் பிளேஸில் இருக்குது, கனடாவோட சிட்டி டொரண்டோ அப்படிங்கிறது 3வது பிளேஸில் இருக்குது. சரிங்களா? ஸோ டாப் 3ல யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து லண்டன், அடுத்தது டப்ளின், அடுத்தது டொரண்டோ அப்படின்னு 3 சிட்டி இருக்காங்க. இந்தியாவிலிருந்து ஏதாவது ஒரு சிட்டி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 6வது இடத்துல வந்து நமக்கு யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பெங்களூர் வந்து இருக்காங்க. சரிங்களா? ஸோ பெங்களூர் 6வது இடத்துலையும் 7வது இடத்துல பூனேவும் இருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். வேர்ல்டு லெவலில் லண்டன் ஃபர்ஸ்ட் பிளேஸில், இந்தியன் சிட்டிஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பெங்களூர் ஃபர்ஸ்ட்டாக இருக்காங்க. உலக அளவில் பார்த்தோம்னா பெங்களூரு 6வது இடத்துல இருக்காங்க. சரிங்களா? அடுத்தது கருப்பை வாய் புற்றுநோய் விளக்கமும் விழிப்புணர்வும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா கருப்பை வாய் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. கருப்பை வாய் என்றால் பெண்ணின் உடலில் கர்ப்பப்பை என்பதும் கருப்பை வாய் என்பதும் இரு வேறு அமைப்புகள் அப்படிங்கிறத சொல்றாங்க. கர்ப்பப்பை வேற, கருப்பை வாய் வேற அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கர்ப்பப்பை வளர வளர கருப்பை வாய் உள்நோக்கி நகரும், இதற்கு பருவமடைதல் என பெயர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கருப்பை வாய் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான டெஃபினேஷனை கொடுத்துருக்காங்க. அடுத்தது கருப்பை வாய் என்பது கர்ப்பப்பையின் கீழும் பெண்ணுறுப்பின் மேலேயும் அமைந்துள்ளது. ஸோ எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. பெண்ணுறுப்பில் இருந்து கர்ப்பப்பைக்குள் கிருமிகள் ஊடுருவாமல் தடுப்பதிலும் ஃபிலோப்பியன் டியூப் எனப்படும் கருக்குழாய்க்குள் விந்தணுக்கள் செல்வதற்கு வழிவகுப்பதிலும் கருப்பை வாய் அதிக முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கருப்பை வாய்னா என்ன, எங்க இருக்கு, அதனுடைய ஃபங்க்ஷன் என்ன, 3 பாயிண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த புற்றுநோய் அதுக்கான காரணம் என்ன, எந்த வைரஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹியூமன் பப்பிலோமா வைரஸ் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ எக்ஸாம்ல எதிர்பார்க்கலாம் என்ன வைரஸ் காஸ் பண்ணுது அப்படிங்கிறது. HPV வைரஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ அதுதான் இந்த புற்றுநோய் வர்றதுக்கு ஒரு காரணமா இருக்கு. இந்த வகை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் கருப்பை வாயின் உயிரணுக்களில் புற்று செல்கள் பரவி அதன் திசுக்களை பாதிக்கும். ஸோ அந்த இடத்துல இந்த புற்று செல்கள் பரவி ஸ்ப்ரெட் ஆகி அங்க இருக்கக்கூடிய டிஷ்யூஸை வந்து நமக்கு டேமேஜ் பண்ணுது. சரிங்களா? உரிய நேரத்தில் கண்டறிந்து சிகிச்சை பெறாவிட்டால் நுரையீரல், கல்லீரல், சிறுநீர்ப்பை, மலக்குடல் உள்ளிட்ட பிற உறுப்புகளுக்கு பரவ வாய்ப்புள்ளது. ஸோ ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம ஐடென்டிஃபை பண்ணாமல் விட்டுட்டோம்னா அது உடம்புக்கு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிரும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்றாங்க. ஸோ என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்ன மாதிரியான தடுப்பு வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. HPV தடுப்பூசி செலுத்திக் கொள்ளுதா இதுல ஃபர்ஸ்டா சொல்லியிருக்காங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், பட் ஸ்டில் இன்னொரு தடவை பார்க்குறது தப்பு இல்லை. செர்வாவேக் அப்படிங்கிற ஒரு வேக்சின் இருக்கு நமக்கு. இந்த செர்வாவேக் வேக்சின் அப்படிங்கிறது நமக்கு
இந்தியாவில் வந்து இண்டிஜினியஸ்லி ப்ரிப்பேர்டு வேக்சின் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த செர்விக் கேன்சர் வேக்சின் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ 9லேருந்து 14 வயசில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு இந்த வேக்சின் வந்து போடுறாங்க. யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமுக்கு கீழே அதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த பிறந்த குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதுக்குன்னு ஒரு திட்டம் வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம யுனிவர்சல் இம்யூனைசேஷன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ 6 மாதத்துக்கு ஒரு வேக்சின், 12 மாதத்துக்கு ஒரு வேக்சின் அப்படிங்கிறதெல்லாம் போடுறாங்க இல்லையா, போலியோ சொட்டு மருந்து. ஸோ அதுக்கு கீழே இந்த ஒரு வேக்சினையும் கொண்டு வந்திருக்காங்க. முதல்ல எங்கே இந்த ஒரு திட்டம் செயல்பட ஆரம்பிச்சதுன்னா டெல்லியில தான் நமக்கு செயல்பட ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியா ஃபுல்லாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாம் இந்த தடுப்பூசி சார்ந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களா இருக்கு. அடுத்தது என்ன இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். புற்றுநோய் தரவுகள். ஸோ இந்தியாவில் இந்த கேன்சர் பற்றின டேட்டாவை வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்களில் 13 பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் வரதாகவும், பெண்களில் 11 பேரில் ஒருவருக்கு புற்றுநோய் வரதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ புற்றுநோய் வகை பாதிப்பு விகிதம். ஸோ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, அதனுடைய ஸ்ப்ரெட் என்ன அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன டைப்ஸ் ஆஃப் கேன்சர், அது எவ்வளோ மக்களுக்கு வந்து வந்திருக்கு இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர்சன்டேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் ஆண்டு பாதிப்பு 80,000 பெண்கள் எதில் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செர்விக் கேன்சரில் இறப்பு விகிதம் அப்படிங்கிறது 80,000 மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதில் 50% வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. உலக அளவில் இந்தியாவின் பாதிப்பு அப்படிங்கிறது 30%. குளோபல் செர்விக் கேன்சரில் இந்தியாவோட பங்களிப்பு மட்டும் 30% அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே குளோபல் செர்விக் கேன்சர் டெத்தில் இந்தியாவோட பர்சன்டேஜ் 25% அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா புற்றுநோய்க்கான அறிகுறிகள், அதாவது இந்த செர்விக்கல் கேன்சர், கருப்பை வாய் புற்றுநோய் இருக்கு இல்லையா, ஸோ அதனுடைய அறிகுறிகள் தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பிறப்புறுப்பிலிருந்து ரத்தம் வெளியேறுதல், உடலுறவுக்கு பிறகு பிறப்புறுப்பில் இரத்தப்போக்கு, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிறுநீரில் ரத்தம், வயிற்றுப்போக்கு, எடை இழப்பு, பசியின்மை, இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸ் கொடுத்துருக்காங்க. கடைசியாக இருக்கிறதெல்லாம் எல்லா டிசீசஸ்க்கும் காமனாக இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் 4 கொடுத்துருக்கிறது அந்த சர்விக்கல் கேன்சருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் சிம்டம்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் இந்த சர்விக்கல் கேன்சர் வரதுக்கான அறிகுறிகள் அப்படிங்கிறத மருத்துவர்கள் வந்து நமக்கு சொல்கிறாங்க. ஸோ கடைசியாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா போக்குவரத்து நெரிசல் குறித்த ஒரு டாபிக் பார்த்துருப்போம். அது வந்து நமக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட்ல. அடுத்தது கடைசியாக பார்த்த இந்த செர்விக் கேன்சர் நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இம்பார்ட்டண்டாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்னைக்கு 3 ஆர்டிகல் பார்த்துருக்கோம். நாளைக்கு அனாலிசிஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.